நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. வருத்தப்படாதீங்க நந்தினி, இதெல்லாம் என்னாலதானே ஆச்சு. இல்ல, ஒரு கொலை நடந்தது. அத பார்த்தும் நம்ம சட்டத்துல சொல்லலைனா அது ரொம்ப தப்பு. இருந்தாலும் இப்ப இழப்பு யாருக்கு? நமக்கு தானே. நம்ம குழந்தை சக்தியை தானே அவன் தூக்கிட்டு போயிட்டான். அத நினைச்சு நான் கலங்கல. இது வரைக்கும் கடவுள் தொடர்ந்து என்ன சோதிச்சுட்டு வந்திருக்காரு. நானும் அந்த சோதனைகள் எல்லாம் தைரியமா தாங்கிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவுதான் உன்னால தாங்கிக்க முடியும்னு தொடர்ந்து என்ன சோதிக்கிறார் போல் இருக்கு. நம்ம குழந்தை சக்திக்கு எந்த ஆபத்தும் வராம அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். நந்தினி, அங்கிள் வாங்க மாமா. என்னம்மா அது, ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? குழந்தை சக்திய அந்த விஜய் கடத்திட்டு போயிட்டா மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, விஜயோட அப்பாவை பாக்குறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடந்த தகராறுல விஜயோட அப்பா இறந்துட்டாரு. அந்த கொலையை நான் பார்த்ததுனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு நந்தினியும் கூட்டிட்டு போயிருந்தேன். போற வழியில குழந்தைய கடத்திட்டா மாமா. போலீஸ்ல இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அங்கிள். ஒருவேளை இது சிந்தாமணி வழியா இருக்குமா? இல்ல அங்கிள், கார்ல குழந்தைய விட்டுட்டு போனது ஏன் ஜாக்கிரதா. அதுக்கு சிந்தாமணிய சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்படி சொல்லாதீங்க நந்தினி. விஜய தப்பு செய்ய தூண்டினதே அந்த சிந்தாமணி தான். ஏன்னா அண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே விஜய் மனசுல சிந்தாமணி தான் ஏற்படுத்தினாங்க. அந்த தப்பான ஆசைக்கு விஜயோட அப்பா ஒத்துக்கல. அதனால கோவப்பட்டுதான் விஜய் அவங்க அப்பா வடிச்சான். அதுலதான் அவர் இறந்துட்டாரு. இல்லம்மா, இப்படி இருக்கலாம்ல. அவன் பிறவிலே கிரிமினல் கிடையாது. அவங்க அப்பாவை கொண்டதை நீ பார்த்துட்ட. நீங்க ரெண்டு பேரும் போலீஸுக்கு போகக்கூடாதுன்ற பயத்துல தான் அவன் குழந்தைய கடத்திட்டு போயிருப்பான். ஆமா அங்கிள், அது மட்டும் இல்லாம கையில ஒரு குழந்தையோட அவனால எவ்வளவு நாள் தான் தலைமறைவா இருக்க முடியும்? ஆனா அது வரைக்கும் நம்ம குழந்தைய எதுவும் பண்ணாம இருக்கணுமே நந்தினி. எதுவும் நடக்காதுமா, கவலைப்படாத. நந்தினி சமுதாயத்துல ஒரு பெரிய புள்ளி. போலீஸ் கண்டிப்பா சக்தியை தேட முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சக்திக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நம்ம கிட்ட திரும்ப வந்துட்டா காளிங்க அம்மளுக்கு அபிஷேகம் பண்றதா வேண்டிட்டு இருக்கேன் மாமா. நிச்சயமா அந்த அம்பாள் நம்மள கைவிட மாட்டா. சரிம்மா, நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சக்தி தேட என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க. கமிஷனர் சார், நான் தான் கங்கா பேசுறேன். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எங்க குழந்தை எங்களுக்கு கிடைச்சாகணும். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. எங்க சக்தி எங்களுக்கு வந்தாகணும். ஓகே. அங்கிள், என்னாச்சு அங்கிள்? சக்தி இப்ப எங்க இருக்கா? ஜெயந்தி நந்தினி இப்ப எங்க இருக்காங்க? குழந்தை எங்க வச்சிருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? சக்தியை அந்த விஜய் தான் வச்சிருக்கான். நந்தினி, ஜெயந்தி, முதலாளி 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நான் கமிஷனர் இப்ப தான் பேசினேன். கமிஷனர் எனக்கு நல்லா தெரிஞ்சவரு. சக்தியை கண்டுபிடிக்க எல்லா ஏற்பாடும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அங்கிள், அந்த விஜய் குழந்தை ஒண்ணும் பண்ண மாட்டானே? சக்தி உயிருக்கு ஏதாவது? அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேம்மா. என் பேத்தி சக்தி உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அந்த விஜய் இல்ல, அவன் பரம்பரையில யார் யார் உயிரோடு இருக்காங்களா எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன். அந்த விஜய் மோசமானவன் தான். ஆனா அவங்க அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு துணிவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அவனை என்கரேஜ் பண்றதே எங்க அம்மா தான். இவங்க அம்மா கொடுத்த தைரியத்துல தான் அவன் இந்த மாதிரி குடும்பம் பண்ணியிருக்கான். போலீஸ் ஒரு பக்கம் அவனை தேடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சக்தியை வச்சுட்டு அவன் எங்க இருக்கான்னு தெரியலையேப்பா. அவன் கூட இருக்கிற எல்லாருமே மோசமான ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். அவங்கள யாராவது ஒருத்தர் வீட்டுல தான் அவன் நிச்சயமா இருக்கணும். சரிம்மா, நான் போய் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பாக்குறேன். அருணா, நீ வீட்டுக்கு போ.
நான் அங்கிள் கூட போயிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, சக்தியை பார்க்குற வரைக்கும் என் மனசு கேட்காது. நானும் உங்க கூட வரேன். இல்லைம்மா, நாங்கள் நிறைய அலைய வேண்டியது இருக்கு. குழந்தை கிடைச்சதும் உனக்கு உடனே தெரியப்படுத்துகிறோம். பாப்பலாம். வரேன் அருணா. ம். ராஜா, எப்படிப்பா இருக்க? பானு, இங்கேயே வந்த. ஏன் ராஜா, நான் வந்து உங்களை பார்க்க கூடாதா? என்னை வந்து பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் உத்தமனும் இல்லை, இது புனித ஸ்தலமும் இல்லை. உங்களை உத்தமன்னு நினைச்சுதா என் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். உங்க போக்குல 1000 மாற்றம் இருந்தாலும் என் மனசுல எந்த மாற்றமும் இல்ல. என் மனசை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என்னைக்கும் ராஜா. அக்கா, பானுவை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுருங்க. இல்லப்பா, இப்ப அவ வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. ஏன் பானு, என்ன பைத்தியக்காரத்தானே இது? பிறந்த வீட்டை விட்டு ஒரு பொண்ணு ஒரு தடவை வெளியே வந்துட்டா அவ புருஷ வீட்டுக்கு நுழையணும், இல்ல வெள்ளை புடவை கட்டி விதவையா பிறந்த வீட்டுக்கே திரும்பி போகணும். இப்ப நான் தனியா போனேனா எங்கேயோ போய் கெட்டு போய் வந்திருக்கான்னு உலகமே பேசும். அக்கா, இவளுக்கு அட்வைஸ் பண்ணி முதல்ல பத்திரமா அவள் வீட்டுக்கு அனுப்பி வை. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்குப்பா, அது உனக்கு புரியாது. என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு தான்ப்பா புரியும். என்னக்கா, நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற? என் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிட்டு ஆகணும். இந்த நிலைமையில இவளை எப்படி நான் ஏத்துக்கிறது? நம்ம கல்யாணம் நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல மருமகளா இருந்துட்டு போறேன். அது எப்படி பண்ண முடியும்? நீ வேற யாராவது ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்னோட மனசை என்னால மாத்த முடியாது ராஜா. மனசை உங்ககிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஆம்பளைக்கு என்னால கழுத்தை நீட்ட முடியாது. பானு, என்ன நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம். நான் ஒன்றும் உண்மையாவே உன்னை காதலிக்கல. நான் ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். உன் வாழ்க்கையை கெடுத்த பாவம் என்ன வந்து சேர வேண்டாம். நீ எங்கேயாவது போய் நல்லா இரு. அக்கா, பானு நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம், அவளை அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுரு. ஏய், அவ வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் வலுக்கட்டாயப்படுத்தி அனுப்ப சொல்றியா? நாளைக்கு தற்கொலை அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை வந்தா யாரா பொறுப்பு? அக்கா, இதுல இவ விருப்பம் முக்கியம் இல்லை. நாளைக்கு கல்பனா கல்யாணம் நடக்கணும். இவ நம்ம வீட்டில் இருந்தா இவ யாரு என்னங்கிற கேள்வி எல்லாம் வரும். அதனால இவ நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. கல்பனா கல்யாணத்தை பத்தி மட்டும் கவலைப்படுறியே, இவளை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? இவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனாதான் இவளுக்கு நல்லது. அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அவ உறவெல்லாம் விட்டுட்டு நம்ம வீடு தேடி ஏண்டா வரப்போறா? ராஜா, கூடி சீக்கிரம் உன்னை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நேத்து கூட உங்க அத்தன் போய் ஒரு வக்கீல பாத்துட்டு வந்தாரு. உனக்கு நல்ல நேரம் வந்துருப்பா. அது வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கட்டுமே. நான் வரேன். ஏண்டா விஜய், போலீஸ்க்கு பயந்து இன்னும் எத்தனை நாள் ஓட முடியும்? அதான்டா எனக்கு ஒன்றுமே புரியல. கொலை விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு குழந்தைய வேற கடத்திட்டு வந்தோம். அப்படியும் நந்தினி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளே. எங்கள் அப்பா பாடியை வேற போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மார்ச்சுரியில் வச்சுருக்காங்களாம். எல்லாம் அந்த ஜெயந்தியால் வந்த வேணை. டே, பேசாமல் போலீஸில் போய் சரண்டர் ஆயிடுறா. இப்போ சரண்டரானா போலீஸ் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஜெயந்தி மட்டும் இந்த கொலையை பார்க்காம இருந்திருந்தா ஏதோ ஃபைனான்ஸ் மேட்டரில் எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நானும் நீலி கண்ணீர் விட்டு தப்பிச்சு வந்திருப்பேன். அவள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புட்டு புட்டு வச்சுட்டாள.
இந்த கொலையிலிருந்து நான் தப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர்ல வேற அப்பாவை கொண்ட மகன் என் போட்டோவை பெருசா போட்டு என் வாழ்க்கையை நாரடிச்சிட்டாளுங்கடா. இப்போ என்னதான் பண்ணலான்னு இருக்க? இதை வேற வச்சுக்கிட்டு பெரிய இம்சையா இருக்கடா. எங்கேயாவது ஆத்துலயோ குளத்துலயோ தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு போயிட வேண்டியதுதான். தம்பி, இங்க மாந்தோப்பு எங்க இருக்கு தெரியுமா? தோப்பெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரே ஒரு ஆலமரம் தான் அங்க இருக்கு. அது எங்க இருக்குன்னு காட்ட முடியுமா சார்? நானும் அங்கதான் போறேன். சரி வாங்க. என்னடா டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, இவங்க யாரு? மாந்தோப்புக்கு வழி கேட்டாங்க. உங்களுக்கு என்னங்க வேணும்? எனக்கா? சார் சீக்கிரம் ஓடி வாங்க. யோ பிடிங்க அவனை. மரியாதை சொல்றேன், குழந்தை விட்டு. முடியாது, கிட்ட வந்த குழந்தைய கொண்டுடுவேன். டேய் குழந்தைய மரியாதை விட்டு. டேய் நில்றா. யோ குழந்தை தூக்கி. சரி சார். யோ கொஞ்சம் தள்ளியா. இந்த பையன் பார்வதி அம்மாவோட மகன் ஆச்சே. பார்வதி அம்மா யாரு? எனக்கு தெரியுங்க. போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க. ஏ கல்பனா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க வந்து பூஜை சாமான்லாம் எடுத்து வை. பானுவுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணு. இருமா, அக்கா என்னடானா கோவில 108 தடவை சுத்திட்டு தான் வருவேன்னு சொல்லிருக்கு. எனக்கு அது வரைக்கும் பசி தாங்காது. நான் இந்த ஒரு தேங்காவை சாப்பிட்டு தான் வருவேன். அம்மா, இந்த கோவிலுக்கு மாவிளக்கு போடுற வேண்டுதல் ஒன்று இருக்கு. அவர் நல்லபடியா வந்தாருன்னா போடுறேன்னு வேண்டியிருந்தேன். வர வெள்ளிக்கிழமை செஞ்சிடலாமா? மா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். செய்மா, நல்லா செய். உன் பிரார்த்தனையாவது பழிச்சுது. ஏமா ஒரு மாதிரியா பேசுற? என்னம்மா பண்றது? என் புள்ள ராஜா வீடு திரும்பணும்னு நான் வேண்டிக்க முடியுமா? இல்லை என் வேண்டுதல் தான் பலிக்குமா?
உன் கேள்விக்கெல்லாம் அந்த ஆண்டவன் தாமா பதில் சொல்லணும். அம்மா பார்வதியம்மா. ஜானகி நாகம்மா ஏன் தலைதறிக்க ஓடி வரா? தெரியலையே. பார்வதிமா அம்மா. நாகம்மா எப்படி ஓடி வர? அம்மா நீங்க எங்கேயா இருக்கீங்க? உங்களை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தோமா, அங்க வீடு பூட்டி இருந்துச்சு. ஏமா என்ன விஷயம்? உங்க ராஜா மாதிரி ஒரு தம்பி இருந்துச்சு இல்லம்மா, அது ஆலமரத்தடியில அடிபட்டு கிடக்குது. அம்மா இவங்க சொல்றத பார்த்தா ஜெயந்தியோட வீட்டுக்கார் வசந்தா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா. சரி சரி வாங்க போலாம். போங்க சீக்கிரம் வாங்கடி. ஐயோ தம்பிக்கு என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? ஒரு கிரிமினல் துரத்திட்டு போனோம். அவங்கிட்ட இந்த குழந்தை இவர் காப்பாத்த போய் அவன் கட்டையால இவர் தலையில அடிச்சிட்டான். பாவி, அவன் நல்லா இருப்பானா? கையை ஒடிச்சு அடுப்புல வைக்க. ஐயோ பிள்ளைக்கு இப்படி அடிபட்டு போச்சு. அம்மா அவனை திட்டாதீங்க. அவன் என்னை அடிச்சதுனால தான் இப்போ எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்கு. உனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சா? உன் பொண்டாட்டி அப்பா எல்லாம் வந்து தேடிட்டு போனாங்கப்பா. நான் ஜெயந்தியை உடனே பார்க்கணும். இந்த குழந்தைய யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அண்ணா அது நந்தினி மேடமோட குழந்தையாச்சே, இது எப்படி உங்ககிட்ட வந்தது? என்னது நந்தினியோட குழந்தையா? இன்ஸ்பெக்டர் இது என் குழந்தை மாதிரி தான். ஆமா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நந்தினியோட குழந்தை தான் இது. உங்களை அடிச்சிட்டு போனானே அவர் கொலை பண்ணியிருக்கான். அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் நந்தினி மேடம் வந்தாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த குழந்தை அவன் கடத்திட்டு போயிருக்கான். இன்ஸ்பெக்டர் இது என் குழந்தை மாதிரி தான். நந்தினி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இந்த குழந்தைய நானே அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறேன். இல்ல சார், அவங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால எங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. அப்ப நீங்களும் கூட வாங்க. ம் வாங்க.